வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு வெண்டைக்காய் வச்சு எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இந்த வெயிலுக்கு இது போல் இந்த மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியும் துவரம்பருப்பும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இது ஒரு பவுலில் சேர்த்து நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து நைஸாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். வெண்டைக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். கெட்டியான தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது திரியாக இல்லாத அளவுக்கு நம்ம இதை என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ மிக்ஸை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸர் அல்லது நீங்கள் மத்து இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப புது தயிராகவும் இருக்கக்கூடாது. முதல் நாள் நைட்டு ஊற்றின தயிராக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வானொலி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானொலியில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சிறிதளவு கருவேப்பிலை, கூடவே பார்த்தீங்கன்னா 4 வரமிளகா போல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா 2 சிட்டி அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வதக்கிய நம்ம வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரப்போ பொங்கி பொங்கி ஊற்றும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இடையில நல்லா கிண்டி விட்டுருங்க. வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது பாருங்கள். இது பொங்கி கீரை ஊற்றிடும். அதுக்காக நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கரண்டில் இது போல் கிண்டி கிண்டி விடுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும். நீங்கள் இந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக பூசணிக்காய் கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி தோட சீவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
அது இந்த வெயில் காலத்தில் இது போல் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா இது போல் இடையில கரண்டியில் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு பாதியாக வந்துருச்சு பாருங்கள். வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தயிரை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்து நான் கலந்துருக்கேன். இப்போ மோர் சேர்த்து இதை கொதிக்க வச்சிடக்கூடாது, கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இதை போல் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்காங்க இந்த ஸ்டேஜில். இப்போ மோர் சேர்த்து இது கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போட விட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து மேலே நுர மாதிரி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. 1 நிமிஷம் போல் இருந்து வச்சுட்டு இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது இந்த வெயிலுக்கு இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.